கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் அனைவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் நாம் தியானிக்க முடியாத தெரிந்து கொண்ட கர்த்தருடைய வார்த்தை அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1வது அதிகாரம் 5வது வசனம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். நமக்கு ஞானமுள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எப்படிப்பட்ட ஞானமுடையவர்களாக நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால், தேவ ஞானமுள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும். 2 விதமான ஞானங்கள் இருக்கிறது. ஒன்று லௌகிக ஞானம், 2வது தேவ ஞானம். லௌகிக ஞானம் உலகத்தில் அன்புகிறவர்களுக்கு, உலகத்தை நேசிக்கிறவர்களுக்கு, கர்த்தரை விட உலகத்தை முதன்மையாக வைக்கிறவர்களுக்கு, அவர்கள் லௌகிக ஞானத்தினாலே நிறைந்தவர்களாக இருப்பார்கள். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களுக்கு, தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்கள், தேவ வார்த்தையின்படி நடக்கிறவர்கள், தேவ ஞானத்திலே நிறைந்தவர்களாக காணப்படுவார்கள். ஒருவேளை லௌகிக ஞானமுடையவர்களாக வாழ்கிறவர்கள் அப்படி யாராவது காணப்படுவார்களானால் தேவன் அவர்கள் தேவ ஞானம் உடையவர்களாக வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த உலகத்தை நேசிக்கும் போது, உலகத்தின் காரியங்களுக்கு அடுத்த நிலையிலேயே நாம் ஓடும்போது, நாம் லௌகிக ஞானத்தினாலே நிறைந்தவர்களாக காணப்படுவோம். லௌகிக ஞானம் நம்மை அழிவுக்கு நேராக நம் ஆத்மாவை நடத்தி செல்லும். தேவ ஞானம் நம்மை நித்தியத்துக்கு நேராக நடத்தி செல்லும். லௌகிக ஞானம் என்பது எப்படிப்பட்டது என்பதை வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. யாக்கோபு எழுதின நிருபத்திலே 3வது அதிகாரம் 14, 15, 16 வசனங்களை நாம் வாசிக்கும் போது அது லௌகீக ஞானம் என்றால் என்ன என்பதை நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறது. உங்கள் இதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்துக்கு விரோதமாக பொய் சொல்லாமலும் இருங்கள் என்று யாக்கோபு 3:14 கூறுகிறது. இப்போ லௌகிக ஞானம் என்பது கசப்பான வைராக்கியத்தை உடையவர்கள், லௌகிக ஞானம் உடையவர்கள், உலகத்துக்கு அடுத்த ஞானத்தை உடையவர்கள். அவர்கள் விரோதத்தை வைத்திருப்பார்கள். அவர்கள் பெருமை பாராட்டுவார்கள், தங்களை குறித்து பெருமை பாராட்டுவார்கள். மாத்திரமல்ல, சத்தியத்துக்கு விரோதமாக பொய் சொல்லுகிறவர்களாக காணப்படுவார்கள் என்று யாக்கோபு கூறுகிறார். உங்கள் இதயத்தில் கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்திருப்பீர்களானால் நீங்கள் பெருமை உள்ளவர்களாக, சத்தியத்துக்கு விரோதமாக பொய் சொல்லுகிறவர்களாக காணப்படுவீர்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் லௌகீக ஞானமுடையவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள். எனவே இவைகள் எப்படிப்பட்டதாக இருக்குது என்று சொல்லும்போது அடுத்த வசனம் 15 வசனம் எப்படியா சொல்லுகிறது. இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்கு உரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாயிருக்கிறது. லௌகீக ஞானம் என்பது உலகத்துக்கு சம்பந்தமானது, உலகத்துக்கு அடுத்தது, ஜென்ம சுபாவத்துக்குரியது, பேய்த்தனத்துக்கு உரியது என்று வேதம் நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுகிறது. எனவே லௌகீக ஞானமுடையவர்களாக நாம் வாழுமையானால் அது நம்முடைய நித்தியத்துக்கு நேராக அல்ல, மாறாக
நம்மை அழிவு பாதையிலே கொண்டு சென்றுவிடும். ஆண்டவர் விரும்புகிறார், நீங்கள் தேவஞானம் நிறைந்தவர்களாக வாழ வேண்டும். நித்தியத்துக்கு நேராக உங்களுடைய நடக்கை இருக்க வேண்டும். நமக்கு தேவ ஞானம் அவசியமாக இருக்கிறது. தேவ ஞானம் என்றால் என்ன, எப்படிப்பட்டது என்று சொன்னால், யாக்கோபு அதையும் 3 அதிகாரத்திலே எழுதி வைத்திருக்கிறார். 17 வசனத்திலே, பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததாயும், மாயமற்றதாயும் இருக்கிறது. இதுதான் தேவஞானம். இந்த தேவஞானம் பரத்திலிருந்து வருகிற ஞானம், பரலோகத்திலிருந்து வருகிற ஞானம். அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? சுத்தமுள்ளதாக இருக்கிறது. அதிலே கலப்படம் கிடையாது. மாயமற்றதாக இருக்கிறது. சுத்தமுள்ளதாக இருக்கிறது. சமாதானம் சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும் இருக்கிறது. சமாதானத்தை உடையவர்களாக, சமாதானத்தை கொடுக்கிறவர்களாக, சாந்தமுள்ளவர்களாக, எல்லா விதத்திலும் மனுஷரோடு இணக்கமுள்ளவர்களாக, ஒரு மனதாய் செயல்படுபவர்களாக, பாசிட்டிவ் சிந்தை உள்ளவர்களாக, நேர்மறையான சிந்தை உள்ளவர்களாக அவர்கள் காணப்படுவார்கள். மாத்திரமல்ல, இரக்கத்தாலே நிறைந்திருப்பார்கள். இரக்கத்தினாலே நிறைந்திருக்கிறபடியினாலே நற்கனிகள் அவர்களிடத்திலே காணப்படும். நற்கனிகள் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். இப்போ லௌகிக ஞானம் நமக்கு ஒரு சுத்தமான, சமாதானமுள்ள, சாந்தமுள்ள, இணக்கமான, இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்த, பட்சமில்லாத, மாயமற்ற ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுக்கிறது. இவைகளெல்லாம் நம்மிடத்திலே காணப்படுமானால் அதுதான் தேவஞானம். தேவஞானம் நிறைந்தவர்கள் இவர்கள் தேவனுக்கு சாட்சியாக இருப்பார்கள். தேவனுடைய நாமத்தை தம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்துவார்கள். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவார்கள். அவர்களை பார்க்கும்போது இவர்கள் தேவனுக்கு உரியவர்கள் என்று காணப்படும். அவருடைய பேச்சும் செயலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதாக காணப்படும். எனவே இப்படிப்பட்ட தேவ ஞானம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. ஒருவேளை நம்மிடத்தில் தேவ ஞானம் இல்லாதவர்களாக நாம் காணப்படுவேனால், யாக்கோபு 1:5 நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை நம்மை நோக்கி அப்படித்தான் புறப்பட்டு வருகிறது. ஒருவேளை நீங்கள் ஞானம் இல்லாதவர்களாக, ஞானத்திலே குறைவுள்ளவர்களாக காணப்படுவேனானால், தேவ ஞானத்திலே குறைவுள்ளவர்களாக காணப்படுவீர்களானால், தேவ ஞானத்திலே குறைவுள்ளவர்களாக காணப்படுவீர்களானால், சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரை கடிந்து கொள்ளாதமாகிய தேவனிடத்திலே கேட்க கடவர். ஆண்டவர் நம்ம கேட்க சொல்கிறார். தேவனிடத்திலே கேட்கும்போது ஆண்டவர் நமக்கு அதை தேவ ஞானத்தினாலே நம்மை நிரப்புகிறார். அவை கடிந்து கொள்வதும் அல்ல. ஒருவேளை நம்ம லௌகிக ஞானத்தில் வாழ்ந்தவர்களாக இருப்போம். ஆனால் தேவ ஞானம் குறைவுள்ளவர்களாக காணப்படுவோமானால், நாம் தேவனிடத்தில் கேட்கும்போது தேவன் நம்மை ஒரு நாளும் கடிந்து கொள்ள மாட்டார். அவர் சம்பூர்ணமாய் கொடுப்பார். ஞானத்தினாலே நம்மை நிரப்புவார். எனவே ஆண்டவருடைய விருப்பம், நாம் ஞானத்திலே குறைவுள்ளவர்களாக இருந்தால் அவர் தேவனிடத்தில் நாம் கேட்கும்போது சம்பூர்ணமாய் கொடுப்பார், கடிந்து கொள்ள மாட்டார். நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். தேவ ஞானத்தில் நிறைந்தவர்களாக நாம் வாழும்போது இந்த பூமியிலே ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை கொடுத்து நித்திய வாழ்க்கையை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாக நம்மை நடத்துவார். கர்த்தர் இந்த வார்த்தையின்படியே நம்மை ஆசீர்வதித்து நம்மை ஞானத்தினால் நிரப்புவராக, தேவ ஞானத்தினால் நிரப்புவராக, நாம் தேவ சித்தம் செய்வர்களாக, அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவர்களாக, அவரை உயர்த்துவர்களாக இந்த பூமியிலே வாழ்ந்து நித்தியத்தை சந்தித்துக் கொள்வோம். அப்படியே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். God bless you all. God bless you all. ஆமென்.